இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 பொருள் வந்து முக்கியமான பொருள். இது 3 இருந்தாலே ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து மரவள்ளி கிழங்க வந்துட்டு 1 கப் அளவிற்கு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் வந்துட்டு சுகரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3-4 தேங்காய் பதை வந்துட்டு நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சும்மா 2 அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது 3 பொருள் தான் வந்து தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கரையை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து தேங்காவும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது 3த்தையுமே வந்துட்டு நல்லா வந்து கலந்துடுங்க. கையிலே கலந்துக்கோங்க, அப்புறம் ஈஸியாக இருக்கும். நான் கலந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் நல்லா வந்து கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இட்லி தட்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நெய் தடவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு தட்டிலையும் வைக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து இட்லி சட்டியில் வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வச்சுட்டேன். இது வேகத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ஒரு கொதிலே சும்மா வெந்துடும்.